வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இப்போ பார்க்க போகிற படம் கதை, திரைக்கதை, இயக்கம் எஸ். சங்கர் அவரோட கதை, திரைக்கதை இயக்கத்தில் வசனம் பார்த்துக்கிட்டோன்னா சுஜாதா அவர்களோட வசனத்தில், இசை ஏஆர் ரகுமான் அவரோட இசையில், ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா எம்எஸ் குகன் அண்ட் எம் சரவணன் அவரோட ப்ரொடியூஸில், சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா கேவி ஆனந்த் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில், எடிட்டிங் பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டனி அவங்களோட எடிட்டிங்கில், ப்ரொடியூஸ் ஏவிஎம் ப்ரொடியூஸ் அவரோட ப்ரொடியூசரில், ரஜினி, ஸ்ரேயா, விவேக், மணிவண்ணன், ஊர்வசி, சுமன், ரகுவரன் மற்றும் பலர் நடித்து 188 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2007 வெளிவந்த சிவாஜி த பாஸ் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவருக்கு சங்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கா. அப்படி அதாவது லஞ்சம், ஊழல் அதை பார்த்து தட்டி வைக்கிற ஒரு ஹீரோ, அதான் அவரோட பிளாட்டு. இந்த படத்துலேயும் அவர் அதை வச்சு தான் எடுத்திருக்கா. அப்படி லஞ்சம் ஊழல்னால் மேலும் மேலும் பார்த்துக்கிட்டேன் இப்போ பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழை பார்த்தா எந்தளவுக்கு ஏழை ஆகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் ஊழலை பார்த்துக்கிட்டா ஒழிச்சா நாடு பார்த்தா எந்த அளவுக்கு முன்னேறும், நாட்டோட நடப்பில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றம் வரும், நாடு எந்த அளவுக்கு பார்த்தா பொருளாதார அளவில் பார்த்தீங்கன்னா எழுச்சி அடையுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா லஞ்சம் ஊழலை பற்றி விட்டால் தெளிவாக அடிச்சிருப்பா. அப்படி இந்த படத்தில் வரக்கூடிய வசனம் அனைத்துமே பார்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சுஜாதா பார்த்துக்கிட்டா வசனம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா தெளிவாக எடுத்துருப்பா. அப்படி அதுபோக இந்த படத்தோட மெயின் ஹீரோன்னு பார்த்துக்கிட்டா நம்ம ரஜினி சார் தான். ரஜினி சார் அவரை பற்றி சொல்ல எதுவுமே தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அவரோட நடிப்பு பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் அற்புதமாக இருக்கும். அந்த கேரக்டரை பார்த்துக்கிட்டா ஃபாரின்லேருந்து வந்த ஒரு ரிட்டனாக பார்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட பணத்தை ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணும், இலவச காலேஜ், இலவச ஸ்கூல், இலவச மருத்துவமனை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற அப்படி அதை பார்த்துக்கிட்டா வில்லன் கேங்கை பார்த்தீங்கன்னா தடுத்து ஒருத்தரவா கையில் கொடுத்து பிச்சை எடுத்து பிடிச்சிக்க அப்படிங்கிற சொல்லுவானே. அதை பார்த்துக்கிட்டா ஒரு இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டு வில்லனை ஓதுனா பழி வாங்கி அவங்கக்கிட்ட கருப்பு பணத்தையே பார்த்துக்கிட்டா வாங்கி அதை ஒயிட் மணியை ஆக்கி அதை சட்டப்பூர்வமான இது பண்ணுறா. அப்படி அதெல்லாம் பார்த்துக்கிட்டா எப்படி யோசிச்சாருனே தெரியல சங்கர் சார், எப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே விவேக் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் கூட முழுக்க படத்தையே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. அவர் பார்த்துக்கிட்டா அவர் கொடுத்தப்பட்ட கேரக்டர் ஆகட்டும், படத்தோட காமெடியாகட்டும் அனைத்தையுமே பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். ஸ்ரேயா பார்த்துக்கிட்டா படத்துக்கு தேவையான ஒரு ஹீரோயின் கேரக்டர் ஒரு ரோலை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரீ கிளைமேக்ஸ் பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க ரஜினி சாகிற மாதிரி. அதுக்கு பார்த்துக்கிட்டா ஸ்ரேயாவே பார்த்தா ஒரு சின்ன கருவியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டா ஒரு சின்ன ரோல் மாதிரி அதை பண்ணி பண்ணி மற்றபடி பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க. ரஜினிக்கு ஒரு ஜோடி வேணுங்கிறனால ஜோடி சேர்த்துருப்பாங்க. ஸ்ரேயாவுக்கு கொடுக்கப்பட்ட ரோலில் பார்த்தா சரிப்பாக பண்ணியிருப்பாங்க. அது போக நம்ம ரஜினி சாரோட அப்பா அம்மா வர மணிவண்ணன், ஊர்வசி அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுபோக நம்ம அனதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வந்துருப்போம். அப்படி அவரும் பார்த்தா நல்லா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே படத்தோட மெயின் வில்லன் நம்ம சுமன், அவரை பற்றி சொல்லணும் அவசியமே கிடையாது. அவர் பார்த்துக்கிட்டா அவர் கொடுக்கப்பட்ட ரோலை அவ்வளோ அப்புறமா பண்ணிடுவா. அப்படி ரஜினியை எதிர்த்து ஒருத்தன் வில்லன் நிற்கிறான்னா ரகுவரனுக்கு அப்புறம் இவர் தான் வில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தா அற்புதமாக நடிச்சிருப்பா. அப்படி நம்ம ரகுவரன் பார்த்துக்கிட்டா ஒரு டாக்டர் கேரக்டர் வருவா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டா அவர் கொடுக்கப்பட்ட கேரக்டரை கரெக்டாக பண்ணிட்டு போயிருப்பா. அப்படி எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளர்னால் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான். பாடல்கள் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோவா கேட்குற மாதிரி இல்லைனாலும் படத்தில் வர பின்னணி இசையெல்லாம் பார்த்தா மிரட்டி விட்டுருப்போம். அப்படி அது இந்த பாஸுக்கு கொடுக்குற ஒரு மியூசிக்கு, ஆஃபீஸ் ரூமுக்கு கொடுக்குற மியூசிக்கு, அதே மாதிரி இந்த மொட்டை பாஸுக்கு கொடுக்குற மியூசிக்கு, கிளைமேக்ஸில் வர மியூசிக்கு எல்லாமே பார்த்தா அற்புதமாக இருக்கும். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த 3D மியூசிக்கோட குவாலிட்டி என்ன, மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு படத்துக்கு முக்கியத்துவம்
பின்னணி செய்கிறவங்க வந்து பார்த்தா படத்தை தூக்கி பாட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் பார்த்தா அந்த படத்தை பார்த்தா இசை பின்னணி செய்கிறது பார்த்தா சூப்பராக வந்து பண்ணியிருப்போம். அப்படி எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், போர் அடிக்காமல் போகும் இந்த படம். சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கதையை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து பார்த்தா மிகப்பெரிய கில்லாடி. அந்த விதத்தில் இவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட கதையை எழுதுகிற கதையை 3 மணி நேரம் நமக்கு போர் அடிக்காமல் தொய்வே இல்லாமல் கொடுத்துருப்போம். அப்படி அந்தளவுக்கு பார்த்தா அற்புதமான படம். இன்றைக்கியும் நம்ம வந்து பார்த்தா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சிவாஜி படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ அந்த கோட் படத்தோட ப்ரொமோஷனில் நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருக்கா. அப்படி நான் பார்த்தா 3 மணி நேரம் படத்தில் சிவாஜிங்கிற படம் வந்து பார்த்துக்கிட்டா 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம், போர் அடிக்காமல் ஓடக்கூடிய படம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த படம் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா தாக்கத்தை ஏற்படுத்திக்குன்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அற்புதமான படம். அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. மறக்காமல் டைம் வந்தால் ஒரு டைம் இந்த படத்தை பாருங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், 4 பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.